ஃபஸ்ட்டு நம்ம சாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சாரியில் நம்ம அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் 3 வயசு பொண்ணுக்கும் ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ஃபுல்லாக நான் சாரியை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முந்தானை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சாரியில் 2 பார்டர் இருக்குது. அதில் குட்டியாக உள்ள பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரியில் உள்ள பார்டரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. மீதி உள்ள சாரியை இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கணும். கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டம், அதாவது அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கோட லென்த்து வந்து நான் 38 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கோடு போட்டதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ரைட் சைடில் உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நம்ம ஸ்லீவுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேபி ட்ரெஸ்ஸோட ஸ்கர்ட் பார்ட் தைக்கிறதுக்கும் அது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தனியாக, அதை வந்து 2ஆக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி பார்ட்டுக்கான கிளாத் வந்து லைனிங் கிளாத் நான் எடுத்திருக்கேன். இது 4 சைடில் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. லென்த்து வந்து அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்திருக்கேன். ஒரு 15 இன்ச்சிலேருந்து 16 இன்ச்சு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 14 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இப்போது மேலே எதுக்காக நம்ம கோடு போடுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா உள்ள பிசிறு கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், அதுக்காக தான். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாடி பார்ட்டுக்கான டாப்புக்கான அளவு வந்து நான் 14 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்கோட வித்து, அதாவது கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட ஹைட்டு 5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த 5 இன்ச்சு நெக் வச்சுருக்கோம்ல, இது வந்து முன் கழுத்துக்கான அளவு. சரிங்களா? அதுக்கடுத்து மேலே நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் நெக்குக்கான அளவு. சரிங்களா? இப்போது நம்ம 2 நெக்கையுமே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி கழுத்துக்கு நான் ரவுண்ட் நெக் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டிசைன் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ரவுண்ட் நெக்கே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் முன்னாடி கழுத்துக்குமே ரவுண்ட் நெக் தான் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆர்ம் ஹோலுக்கான அளவு வந்து 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதையுமே கரெக்டாக ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் நம்ம ஆப்போசிட்டில் கோடு போட்டு எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நான் எப்படி வரைகிறேனோ இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் மார்பு சுற்றளவு எனக்கு வந்து ஒரு 11.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சேர்த்து தான் நான் வந்து 11.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். அடுத்து கீழேயும் நான் அதே சேம் 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் கோடு போட்டுக்கிறேன். இப்போது நம்ம வரைஞ்சி ஃபுல்லாக நம்ம முடித்தாச்சு. இப்போ நம்ம பேக் நெக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே தான் நம்மளுக்கு பேக் நெக். சரிங்களா? அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வந்து வரைஞ்சிருக்கோம்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட். சரிங்களா? இப்போது 2 பார்ட்டுமே நம்ம கட் பண்ணி லைனிங்கில் எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம பல்லு பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நான் வந்து இந்த கிளாத்தை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். முந்தானை பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நான் அந்த கிளாத்தை எடுத்துக்கிறேன். இப்போது அதுக்கு அளவான கிளாத்தை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்மளுக்கு மேல் போர்ஷன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆரஞ்சு கலர் கிளாத்து, அந்த கிளாத்தை எடுத்துட்டு அதுலேயும் நம்ம பேக் பார்ட்டுக்கான அளவை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெக்குக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
கழுத்து நம்ம இப்போ தச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ள கிளாத்தை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 2 பார்ட்டுக்குமே சேர்த்து அந்த கழுத்தில் உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ஆர்காட் பண்ணிக்கலாம். ஆர்காட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக லைனிங்கை வந்து திருப்புறதுக்காக. சரிங்களா? இப்போது லைட்டாக அந்த ஓரத்துலையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத் வந்து வெளியில் வந்துடும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி இந்த கிளாத்துலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம எப்படி ஆர்காட் பண்ணி திருப்பி விட்டோமோ அதே மாதிரி பேக் போர்ஷனுக்குமே நம்ம ஆர்காட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஓரத்தையல் போட்டுட்டு நம்ம உள்பக்கமாக நம்ம திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கழுத்தில் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாடி பார்ட் ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் அரவுண்டாக. சரிங்களா? சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ மீதி உள்ள எல்லா கிளாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஈஸியாக அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம பேக் போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். மீதி உள்ள கிளாத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் கிளாத்தோட நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து டாட் பிடிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். சரிங்களா? இந்த மாதிரி துணியை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பேக் போர்ஷனுக்கும் இதே மாதிரி நம்ம 4 இன்ச்சில் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம டாட்டும் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டரையும் நான் கரெக்டாக இணைச்சிட்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆரஞ்சு கலரில் கிளாத் இருந்துச்சுல அதை வந்து நம்ம ஸ்லீவுக்காக இப்போது 4 பார்ட்டிஷனாக கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது 4 சைடு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லாம் நம்ம ஓரமாக கோடு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சைடு தான் எப்போதுமே ஃபோல்டிங் சைடு இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்கணும். சரிங்களா? இப்போது நான் ஸ்லீவுக்கான லென்த்து வந்து 11 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம இப்படி கோடு போட்டுக்கலாம். மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக அந்த கர்வ் டிசைன் வர்றதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது ஆம்ஹோல் அளவு வந்து செக் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 6.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆம்ஹோல் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதையும் இணைச்சிட்டு இப்போது நம்ம ஸ்லீவை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம ஸ்லீவுக்கு 2 ஸ்லீவுக்குமே இணைச்சி இருக்கும்போது லைட்டாக நடுவில் ஒரு ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். முன் குழிவுமே நம்மளுக்கு வெட்டி எடுத்துக்க போகிறோம். 1/2 இன்ச்சில் நான் முன் குழிவு எடுத்துக்கிறேன். அதுலேயுமே ஒரு ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைடு உங்களுக்கு முன்னாடி வருது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவுமே கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து நம்ம டாப் போர்ஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதோட நம்ம இந்த ஸ்லீவை இணைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் கீழே வந்து லைட்டாக நான் அந்த பார்டரையுமே இணைச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்டர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வைக்காமனாலும் போகலாம். முன்னாடி வந்து ஒரு சின்ன டிசைன் மட்டும் என்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன் இருந்துச்சு, அதை மட்டும் நான் லைட்டாக பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பாட்டம் போர்ஷனுக்கான கிளாத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல 2 பார்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் ஒரு பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்.
ஒரிஜினல் கிளாத் வந்து நம்மளை பார்க்க இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ளீட்ஸ் குர்த்தினால நம்மளுக்கு வந்து அளவுகோல் வந்து கரெக்டாக தெரியணும். அதனால் நான் பாடி போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டிருக்கேன். ஒன் சைடாக மடித்து போட்டுட்டு அதோட அளவு எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு 10.5 இன்ச்சு வருது. 10.5 இன்ச்சு நம்ம வந்திருக்கு பார்த்தீங்களா? அதை ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த கிளாத் வச்சுருக்கோம்ல, இதோட அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நான் எப்படி டேப்பை வச்சு மெஷர் பண்ணுறேனோ அதே அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு மொத்த அளவு, அதாவது இந்த போர்ஷனோட மொத்த அளவு வந்து 94 இன்ச்சஸ் வருது. சரிங்களா? 94 இன்ச்சஸை நம்மளுக்கு அந்த பாட்டம் போர்ஷனோட பாதி அளவு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதை வச்சு இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அளவு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நான் அதை வச்சு தான் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. டாப் போர்ஷனுக்கோட பாடி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் வந்து ஒன்று போல் சேம் அளவில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம டாப் போர்ஷனாக வச்சு பார்க்கலாம், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம லைனிங் கிளாத்தை இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம டாப் போர்ஷனில் லைனிங் கிளாத் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வச்சு இந்த பாட்டமோட லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த ஆரஞ்சு கலர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச்சு வந்து வித்து போதும். சரிங்களா? நீளம் உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு வந்து வித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதையும் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா பேக் ரோப் பண்ணுறதுக்காக. சரிங்களா? நம்ம லைனிங் கிளாத் வந்து ஆல்ரெடி பேக் போர்ஷனில் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரிஜினல் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரோப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ள கிளாத்தை நம்ம ஒரு குச்சி வச்சு வெளியில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போது நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர் கிளாத் வந்து கொஞ்சம் இருக்குது. அதுக்கடுத்து அந்த பல்லு பாட்டில் நம்ம பாதி கொஞ்சம் கிளாத் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இருக்குது. அதுக்கடுத்து அந்த பார்டருமே நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பேபிக்கான ட்ரெஸ்ஸு வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸில் லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணிட்டோம். அதை நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தையுமே நம்ம உள் சைடாக திருப்பிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து நம்மளுக்கு அந்த ப்ளீட்டட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரிஜினல் கிளாத்து, அதை எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம் உள்பக்கமாக. போட்டதுக்கப்புறமா ரோப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து 2 சைடும் வச்சுக்கணும். நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான பிளேஸில் நம்ம ரோப்பை வச்சுட்டு இந்த ஒரிஜினல் கிளாத் ப்ளீட்டட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம 2 தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. மீதி உள்ள கிளாத் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேபிக்கான ட்ரெஸ்ஸு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.